ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து ஒரு கஸ்டமரை சவாரி கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கஸ்டமர் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறாரு. அவர் பேச்சு வாக்கில் முத்துட்ட சொல்றாரு, சார் கல்யாண வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்கு. இத்தனை நாள் வரையும் நான் ஜாலியாக சுதந்திரமா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படிலாம் இருக்க முடியுமான்னு தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்கள் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு முத்து நல்லா தான் போதுன்னுவாரு. அப்போ அவர் அப்போனா கல்யாண வாழ்க்கைனால ஜாலியாக தான் இருக்குமா சார்னு கேட்பாரு. அதுக்கு முத்து அப்பெல்லாம் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது சார். அதெல்லாம் நமக்கு வரப்போற பொண்டாட்டியை பொறுத்து. பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி கிடைச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். பிசாசு மாதிரி வந்துச்சுன்னா வாழ்க்கை போராட்டமா இருக்குன்னு. உடனே அவர் இதுல உங்க பொண்டாட்டி எந்த ரகம்னு கேட்பாரு. அதுக்கு முத்து என் பொண்டாட்டி ரெண்டுமே கலந்த ரகம். சில டயத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பா. எல்லா விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவா. ஆனா இன்னொரு பக்கம் பேயாட்டம் ஆடுவா. சின்ன சின்ன விஷயத்து கூட கோவப்படுவா. எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வருவா. இது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும்ன்றாரு. இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே கார்ல போயிட்டு இருப்பாங்க. வழியில மீனா முத்தோட கார்ல தெரியாம இடிச்சுறாங்க. இடிச்சோன்னு யாரா நீ ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாதான்னு சொல்லி கத்துவாங்க. பதிலுக்கு முத்தும் ஏமா அவனுக்கு கண்ணு தெரியாதா, இப்படி கார்ல இடிக்கிறேன்னு சொல்லி அவரும் கத்துறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரியாத மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா வந்த டிராபிக் போலீஸ் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. கடைசியா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சாலும் திட்டி வட்டி விடுவாரு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ரோடு தான் கிடைச்சிச்சா, ரெண்டு பேரும் கிளம்புங்கன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சோன்னே முத்துக்கார்ல வந்த கஸ்டமருக்கு ஷாக்கா தான் இருக்கு. சார் இவங்க தான் உங்க பொண்டாட்டியா? நீங்க சொன்னது உண்மைதான் சார், பேயாட்டம் ஆடுறாங்கன்றாரு. அதை கேட்டோன்னே மீனாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. முத்த மிரட்டுவாங்க. என்னங்க இதெல்லாம், இப்படிதான் பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் என்னை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்குன்றாங்க. அதுக்கு முத்து மீனா கோவப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காதன்றாரு. ஆனா மீனா கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரோஹிணி அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் மனோஜிட்ட சொல்லாமலே வந்திருப்பாங்க போல. அதனால மனோஜுக்கு கால் பண்ணி நான் வித்யா கூட தான் இருக்கேன், வரத்துக்கு சாயந்தரம் ஆகுன்னு போய் சொல்றாங்க. ஆனால் அதே டைம் கரெக்டாக வித்யாவும் ரோஹிணியை பார்க்கறதுக்காக ஷோரூம் வந்திருப்பாங்க. இப்போ ரோஹிணி அடுத்து வித்யா கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட வித்யாவுக்கு ஷாக்காக தான் இருக்கு. நைஸா அங்கேருந்து எஸ்கேப் பார்ப்பாங்க. ஆனால் மனோஜ் வித்யாவை பிடிச்சிடாரு. வித்யா கிட்ட சந்தேகப்பட்டும் விசாரிப்பாரு. ஆனால் வித்யா ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. ரோஹிணிக்கு வித்யான்னு ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்கள பார்க்க போயிருப்பான்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. கடைசியா நடக்குதுன்னா, முத்து மீனாவோட கோவத்தை சமாதானம் பண்றதுக்காக வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பி விடுறாரு. அவர் வீட்டு வாசல்ல நின்று முதலாளி அம்மான்னு கூப்பிடுவாரு. அதை கேட்ட விஜயா என்னங்க வேணும்னு கேட்கும்போது, உங்களே இல்லம்மா, இந்த வீட்டோட முதலாளி மீனாமா இருக்காங்களான்னு கேட்பாரு. அதை கேட்டோன்னு விஜயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அவர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. கடைசியில் அவர் முத்து அனுப்பிவிட்ட ஆளு கொசுவலை மாற்றுறதுக்காக வந்திருக்கான்னு தெரிய வருது. அவர் பேச்சுக்கு பேச்சு மீனாவை முதலாளி அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. அதெல்லாம் பார்த்த விஜயாவுக்கு கடுப்பாக தான் இருக்கும். கடைசியாக அவர் கிளம்பும் போது மீனா சொல்றாங்க, ஆனால் நான் ஒன்றும் முதலாளி அம்மாலாம் இல்லை, சாதாரண பொண்ணு தான். முக்கியமாக உங்களை அனுப்பி விட்டார்ல, அவருக்கெல்லாம் நான் பேயாட்டம் ஆடுறவன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் போய் அப்படியே முத்துட்டு அதை சொல்லுவார். அதை கேட்ட முத்துக்கு லைட்டாக ஷாக்காக தான் இருக்கு. ஆஹா, மீனா இன்னும் சமாதானம் ஆள போலையேன்னு சொல்லி பயப்படுறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சீரியல் பார்க்க நல்லா கலகலப்பாக தாங்க இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, முத்து மீனா கோவமாக தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரும்போதே கையில் வெள்ளைக்கொடி ஆட்டிட்டு தான் வர்றாரு. மீனாவும் முத்தை பார்த்தோன்னா செம்மையாக கடுப்பாறாங்க. என்னை பார்த்தா என்ன பேயாட்டம் ஆடுற மாதிரி இருக்கா, நான் அப்படி என்ன பேயாட்டம் ஆடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து மீனா டென்ஷன் ஆகாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்றாரு. அதை கேட்ட மீனாக்கு இன்னும் கடுப்பாது. இதெல்லாம் விளையாட்டா, இப்படிதான் உங்க பொண்டாட்டியை பத்தி மற்றவங்கள்ட்டலாம் பேசுங்களான்னு கேட்குறாங்க. அப்போ முத்து மீனா நான் சும்மா ஜாலிக்காக தான் பேசினேன், இப்பெல்லாம் நம்ம ஜாலியாக பேசினாதான் கஸ்டமருக்கு நம்மளை பிடிக்கும், அப்போதான் அவங்க எப்போ சவாரி போனாலும் நம்மளை கூப்பிடுவாங்க, இதனால நமக்கு நிறைய வருமானம் வரும் மீனா, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்னு சொல்லி எப்படியோ பேசி சமாதானம் பண்ணிடுறாரு. முத்து மீனாவை சமாதானம் பண்ணி முடிச்ச பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் சீனை வச்சுருக்காங்க. இந்த சீனை நாளைக்கு எபிசோடில் வருங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.